திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக ஆகிய கட்சிகள் ஆட்சியிலையும் பங்கு வேண்டும்னு அடம்பிடித்து வரக்கூடிய இந்த நிலையில 10 தொகுதிகளை கேட்போம், ஆனா ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம்னு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால இத்தனை ஆண்டுகளா அடைகாத்து வந்த கூட்டணி சிதறிவிடுமோ என்ற அச்சத்துல திமுக தலைமை இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. கடந்த காலங்கள்ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை போல இல்லாம அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய பொது தேர்தல் முற்றிலும் மாறுபட்டதாகவே கருதப்படுது. அதற்கு காரணம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு கூறி வராங்க. மற்றொரு பக்கம் புதிதாக அரசியல கால் பதித்திருக்கும் தாவேகா தலைவர் விஜயும் கூட்டணி ஆட்சி அமைக்க போவதா பேசிட்டு வராரு. இத்தனைக்கும் மத்தியில திமுக கூட்டணி கட்சியினரே தொடர்ந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்பட்டுட்டு இருக்குது. அதாவது கூட்டணி உள்ள தங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் வேண்டும்னு திடீர்னு அவர்கள் போர்க்கொடியும் தூக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில மதிமுகவுக்கு அதிக இடங்கள் கொடுத்தாலே போதும், ஆட்சியில இடம் வேண்டான்னு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு கட்சிக்கு 2 எம்பிக்கள் இருந்தாலே அக்கட்சிக்கு அங்கீகாரம் வழங்கலாம் என்ற விதியை கொண்டு வரதற்காக தான் வைகோ இவ்வாறு கூறியதாகவும், இதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால அங்கீகாரம் பெற முடிந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல ஈரோட்டுல மதிமுகவின் கணேசமூர்த்திக்கு மட்டும் ஒரு சீட் வழங்கப்பட்டுச்சு. தனக்கும் சிவகாசியில சீட் கொடுத்திருந்தா தானும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரத்தை பெற்றிருப்போன்னு வைகோ கூறியிருக்கிறார். ஒரு கட்சிக்கு 6 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுனால அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தல அதிகபட்சமாக 10 தொகுதிகளாவது போட்டியிட விரும்புகிறோம்னு அவர் கூறியிருக்கிறார். அதே நேரம் கூட்டணியில இருப்பதனால ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம்னு தெரிவிச்சிருக்கிறார் வைகோ. திமுக கூட்டணி தவிர வேறு எந்த கூட்டணியுடனும் பேசவில்லைன்னு, அதை தான் தாங்கள் சிந்திக்கவும் இல்லைன்னு வைகோ தெரிவித்திருக்கிறார்.